சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் திடீரென 10 அடி ஆழ பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன பிரசாத்? சென்னையில் லட்சக்கணக்கான மக்கள் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தினந்தோறும் இந்த பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை தாம்பரத்திலிருந்து சென்னை பிராட்வே வரைக்கும் போகக்கூடிய சாலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த சாலையில் இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்துக்கு ஏற்பட்ட பள்ளமாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக பெய்த கனமழையால் அடிக்கடி மெட்ரோ ட்ரெயின் பக்கத்தில் அதிகமான அளவு மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிகமான அளவில் இந்த சேதங்கள் ஏற்பட்ட தொடர்ந்து நம்ம செய்திகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான அளவில் குழாய்கள் போயிட்டு இருக்கு. இந்த குழாய்கள் நிறைய பைப்லைன்ஸ் எக்கச்சக்கமான மாநகராட்சி பணிகளுக்காக தோண்டப்பட்ட பைப்லைன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் பணிகள் நடைபெறக்கூடிய இடம் தான் இது. கிட்டத்தட்ட இந்த சென்னையில் மட்டுமே மெட்ரோ பணிகளில் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பணிகள் இப்போ எல்லாமே கனமழையால் தொய்வடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையால் அதிக அளவில் மெட்ரோ ரயில் பணிகளும் தொய்வடைஞ்சிருக்கக்கூடிய சில அதிகமான அளவு இழப்பும் மெட்ரோ ரயில் ரிலேட்டடாக ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பள்ளம் ஏற்பட்டது ரிலேட்டடாக இந்த பள்ளம் ஏற்பட்ட போது இந்த இடத்துல இருந்த ஒரு நபர் நம்ம இடத்துல இருக்காங்க, கூட கேட்கலாம். சார், இந்த பள்ளம் எப்படி திடீர்னு ஏற்பட்டுச்சு? அந்த நேரத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைங்க நிலவு? வெஹிக்கிள் போயிட்டு இருந்தது, சின்ன பள்ளமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது பெரிய பள்ளமாக மாறிட்டே வந்தது. அது அடியில் ஒரு 10 அடிக்கு பள்ளம் இருக்குது. அது இருக்க இப்போ பெருசாகிட்டே இருக்குது. காவல்துறையும் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மெட்ரோ ரயிலில் இருக்கவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அடியில் நிறைய பைப் லைன்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வேலை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு, இந்த பள்ளத்தை மூடக்கூடிய பணி. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் இந்த பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையில் அதிகமான அளவில் அதுவும் இப்போ பீக் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால அதிகமான அளவில் வாகனங்கள் தொடர்ந்து ஊர்ந்து வண்ணமாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் இந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமான அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னையில் அதிகமான அளவில் இப்போது கிட்டத்தட்ட இந்த கனமழையெல்லாம் அதிகமான அளவில் பள்ளங்கள் ஏற்படக்கூடிய சூழல்னால பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் இருக்கிறதாவே சொல்லலாம். அந்த பள்ளம் காரணமாக அந்த வழியாக செல்லும் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அங்க இருக்க மக்கள் இதனால எவ்வளவு சிரமப்படுறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து பிராட்வே போகக்கூடிய ரோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அண்ணா சாலையில் அதிகமான அளவில் லட்சக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம நிற்கக்கூடிய இடம் தேனாம்பேட்டை. இந்த தேனாம்பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் சிக்னலில் இருந்து அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ரைட் சைடு கட் பண்ணி போக்குவரத்தை மாற்றம் செஞ்சுருக்காங்க. தாம்பரத்திலிருந்து பிராட்வே போகக்கூடிய வேலை இடப்பட்ட கேப்பில் தான் இந்த பள்ளம் ஏற்பட்டதுனால போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். இந்த பள்ளத்தில் மண் போட்டு அதை நிரப்பி மறுபடி போக்குவரத்து சரி செய்யறதுக்கு 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி சைடில் தகவல் சொல்லப்படுது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.